வணக்கம். விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ரத்தன் பண்டிட் அவருடைய ஜோதிடர் சொல்லிட்டு இருந்தார். அதனால் பார்த்தீங்கன்னா ஜோதிடர் சொன்ன கணிப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு நிறைவேறிச்சு அப்படிங்கிறதுல முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர் ஜோதிடர் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக விஜய் ஆகிட்டார். அதனால் ஜோதிடர் மேலே ஒரு ரொம்ப அபாரமான நம்பிக்கை வச்சார். ஆனால் ஜோதிடரும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தி நிறைய அதிகாரிகளை, அமைச்சர்களை எல்லாத்தையுமே மிரட்ட ஆரம்பித்தார். அவருடைய வேலைகளெல்லாம் அப்படியே நாசுக்காக பார்த்துட்டு போக ஆரம்பித்தார். இது முதலமைச்சர் கவனத்துக்கு போன பிறகு சரி ஜோதிடர் ரத்தன் பண்டிட்டை கொஞ்சம் அப்படி தள்ளி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தள்ளி வச்சார். ஆனால் இப்போ திரும்பவும் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காரு. அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் கொடுக்குறது தான் எனக்கும் உற்சாகமாக இருக்கும். ரெண்டாவது லைக் பண்ணுங்கள், வீடியோ முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப்பு பட்டனையே அமைக்கி விட்டுருங்க. ஹைப்பு பட்டன் அமைக்கி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிக அளவில் ஷேர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேர் ஆனால் நமக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி ரத்தன் பண்டிட் என்ன பண்ணார். இப்போ ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்கு. ராகுல் காந்தி பிரதமரா இல்லை விஜய் பிரதமரா? ராகுல் காந்தி தாவேகா கூட்டணியில் இருக்கிறார். திமுக கூட்டணியிலேருந்து அப்படியே தாவேகா கூட்டணிக்கு போயிட்டார். ஆனால் எதுக்காக போனார் அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2029 நடக்க போகிற நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் தன்னை ஆதரிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்காரு. விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. முதலமைச்சர் ஆகிட்டார். அதுக்கு அப்புறமா இப்போ பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. ஆனால் விஜய்க்கு வச்சு நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இந்த பகுதியெல்லாம் நம்ம விஜய் வச்சு நம்ம ஓட்டுகளை அறுவடை பண்ணிடுவோம். திமுக பெருசாக என்ன இருக்குது? தமிழ்நாட்டில் தான் இருக்குது திமுக, மீதி மாநிலங்களில் பெருசாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் ராகுல் காந்தி அங்கிட்டு போனார். நமக்கு எதிர்காலத்தில் விஜய் பயன்படுவார் அப்படின்னு. இப்போ ராகுல் காந்தியை பயன்படுத்தி விஜய் பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரத்தன் பண்டிட் ஒரு கருத்து கணிப்பை சொல்லியிருக்காரு. அடுத்த பிரதமர் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா அது விஜய் தான் பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பை, திட்டவட்டமான ஒரு கணிப்பை போட்டிருக்கிறார். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி காங்கிரஸுக்கு தெரியல, ஒன்றும் தெரியல. சரி இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிறது தான். இப்போ தெலுங்கானாவில் கவிதா இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஜோதிடர் இவர் தான், ரத்தன் பண்டிட் தான். அவங்க இப்போ விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆந்திராவில் ஜெகன்மோகனை பொறுத்த வரைக்கும் அந்த சைடு சந்திரபாபு நாயுடு பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறாரு. இப்போ அவர் திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை சந்திரபாபு நடத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தரப்பு பேசுகிறாங்க. அதே போல் இப்போ ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அடுத்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சாகணும் அப்படின்னம்னா பாஜகவோட சேர முடியாது, காங்கிரஸோட சேர்றது வேஸ்ட்டு அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு விஜயோட சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஊபியில் அகிலேஷ் யாதவ் அவர் கூட சேர்ந்து இது மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புகள் விஜய் சம்மந்தப்பட்டு விஜயோட கூட்டணி வைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 40 தொகுதியில் அவர் ஜெயிச்சிருவார். 40க்கு 40 அடித்து நவுத்திடுவார் அப்படின்னு ரத்தன் பண்டிட் சொல்லியிருக்காரு. ரத்தன் பண்டிட் என்ன பெரிய ஒரு நல்ல ஜோதிடர் அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடந்துருமா? ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் தமிழ்நாட்டு மக்கள் மகனசில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. அதே போல் எல்லாத்துலேயுமே நாடாளுமன்ற தேர்தலையும் ஏற்படுத்திடுவாங்களா? பாஜக விட்டுருமா, காங்கிரஸ் விட்டுருமா அப்படிங்கிற கொஸ்டின்லாம் அவங்க மைண்டில் வரலாம். ஆனால் அதை தாண்டி அவர் ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு விஜய் தலைமையிலான கூட்டணி உருவாகும். அந்த கூட்டணியில் 130 எம்பிகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கூட்டணிக்கு விஜய் தான் தலைமை வைப்பார். யாருக்கு? கவிதாவுக்கு, தெலுங்கானாவில் கவிதாவுக்கு, ஆந்திராவில் ஜெகன்மோகனுக்கு, ஊபியில் அகிலேஷ் யாதவுக்கு. இவங்கெல்லாம் அரசியல் அனுபவம் ஜாஸ்தி இருக்குது. இவங்களுக்கு தலைமை விஜய் இருப்பார் அப்படின்னு ரத்தன் பண்டிட் சொல்கிறார். சரி இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் விஜய் தலைமை வைக்கிற இந்த கூட்டணி ஒரு 130 எம்பிகளை பெறும். மீதி எல்லாமே அதுக்கப்புறமா இங்கே எப்படி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகிறதுக்கு அடுத்த கட்சியில், கூட்டணி கட்சிகளில் இருந்தவங்க எல்லாருமே விலைக்கு இவரை ஆதரித்து இப்போ முதலமைச்சர் ஆனாரோ அதே போல் இவரை ஆதரிக்கிறதுக்கு மற்ற கட்சிகளை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்துட்டு இவரை ஆதரிப்பாங்க. விஜய் தான் பிரதமர் அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பை வேற இப்போ போட்டிருக்காரு. இந்த கணிப்பு தான் இப்போ பரபரப்பாக பேசப்படுது. ஏன்னா இவருடைய கணிப்புகள் எல்லாமே நிறைய விஷயங்கள் சரியாக நடந்திருக்கு, சரியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் தரப்பு நம்புகிறாங்க. இது விஜய் தரப்பு இந்த கணிப்பையும் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த கணிப்பு சமூக வலைதளங்களில் அதுவும் நார்த் இந்தியா சைடு மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. இப்போ வெற்றி டிவி அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கிறாங்க. சிங்காரவேலன் அவர் தான் இயக்குனர். அவர் இந்த வெற்றி டிவியில் தேசிய அரசியலை நோக்கி விஜயோட பயணம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வெற்றிவேல் அந்த ஜோதிடரை வச்சு ஒரு இதை
வீடியோ ரெடி பண்ணி அந்த வீடியோ போட்டிருக்கிறாரு. ஒரு வேளைக்கு இந்த ஒரு ஜோதிடரோட கணிப்பு உருவாகிறதுக்கு ரைட்டா சரியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணிப்பு சரியாக்குறதுக்கு தான் இவங்க ரூட் மாப்பியாவே வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த ஜோதிட கணிப்பு, இந்த ஜோதிடர் வந்து பயங்கரமான ஜோதிடருங்க, இவர் சொன்னால் கரெக்டாக நடக்குதுங்க, கருணாக்குங்க, இவருக்கு வந்து பயங்கரமான நாலேஜ் இருக்குங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லி ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுத்து நார்த்து சைடு பார்த்திங்கன்னா ஒரு ரூட் மாஃபியாவை வச்சு ஒரு டெவலப்மெண்ட்டு பண்ணுறாங்க. விஜய் பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்புகளை அதிகபட்சமாக உருவாக்குறாங்க. இப்போயே உருவாக்குறாங்க. தேர்தலுக்கு 2029 தான் தேர்தல், ஆனால் இப்போயே உருவாக்கி அவர் விஜயை கொண்டு போய் பிரதமர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மைண்டில் வந்து செட் பண்ணி விட்டுறாங்க. செட் பண்ணின பிறகு அதிலிருந்து மாறுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் நீங்கள் போய் ஓட்டு போட போகும்போது அந்த விஜயை தேடி தான் போய் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுது. இப்போ தமிழ்நாட்டில் அப்படி தாங்க நடந்துச்சு. இப்போ விஜய் வந்து என்ன செஞ்சாங்க, எல்லாருமே போன பிறகு பார்த்திங்கன்னா இவங்க பண்ண அந்த வேலை மைண்டில் செட் பண்ணி விட்டாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரிய மிடில் வாசியிலேருந்து பெரியவங்க வரைக்கும் மைண்டு செட் பண்ணி விட்டாங்க. அப்படியே ரோபோ மாதிரி தான். நேராக போனோன்னே அவங்க அதிமுககாரங்களா திமுககாரங்களா எதுவாக இருந்தாலும் சரி, விசில் எங்கே இருக்குன்னு தேடி குத்தி விட்டாங்க. ஏன்னா அந்த மைண்டில் செட் பண்ணது அப்படி தான் செயல்படும். ரோபோவுக்கு செட் பண்ண மாதிரி ஃபீடிங் பண்ண மாதிரி அப்படி தான் நடக்கும். அந்த மாதிரி தான் நடக்குது. இந்த மாதிரி நடந்துட்டாங்க. சரி, இந்த வேலையை விட்டுருவோம். இப்போ கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விஜய் தரப்பில் வந்து ஒரு வலுவான ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. தேவன் ஒரு நடிகர், அவர் வந்து ரஜினி நடித்த பாட்சா படம் இருக்குல்ல, அதில் நக்மாவோட அப்பாவாக நடித்தார். அவர் வந்து என்னென்னா ஒரு காங்கிரஸில் கட்சியில் இருந்தார். அப்புறமா கேரள மக்கள் கட்சின்னு ஒன்று ஆரம்பித்தார். அப்புறம் பாஜகவில் போய் சேர்ந்தார். ஒன்றும் எதுலையுமே பிரயோஜனப்படலை. அவர் எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றுமே நடக்கலை. இப்போ வந்து கேரளா தாவேகா தலைவராக வந்து அவரை நியமனம் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குது. செப்டம்பர் 11 அது முடிஞ்சிடும். அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சிடும். அவரை வந்து தாவேகாவோட கேரளா மாநில தலைவராக நியமனம் பண்ணுறாங்க. அப்படி நியமனம் பண்ணால் கேரளாவில் தாவேகா ஸ்ட்ராங்காக பதியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் தனி கட்சி ஆரம்பித்தே ஒன்றும் செயல்படலை, காங்கிரஸில் இருந்தால் அவர் ஒன்றும் பிரயோஜனப்படலை, பாஜகவில் இருந்தும் ஒன்றும் பிரயோஜனப்படலை, இப்படிப்பட்டவர் எப்படி தாவேகாவில் வந்து பிரயோஜனப்பட்டுவார் அப்படின்னா, தாவேகாவுக்கு கேரளாவில் மிகப்பெரிய அளவில் ரசிகர் வட்டம் இருக்குதுப்பா. விஜய்னாலே ஒரு விசிலடிக்கிற கும்பல் இருக்குது. தமிழ்நாடு எப்படியோ அப்படியே தான் அங்கேயே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேவன் தரப்புலேயே சொல்கிறாங்க. சரி, இப்போ விஜய் வந்து தூத்துக்குடி பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய அளவில் போஸ்ட் ஓட்டுறாங்க. என்ன ஓட்டுறாங்க, இன்றைக்கி முதலமைச்சர் விஜய், நாளைக்கு பிரதமர் அப்படின்னு சொல்லி ஓட்டுறாங்க. ஏன்னா தாவேகா தரப்பில் பயங்கரமாக ஒட்ட ஆரம்பிச்சோன்னா இது காங்கிரஸுக்கு வந்து பயங்கரமாக இருக்குது. அமைச்சர்கள் பதவியில் இருக்கிறாங்கள 2 பேர், ராஜேஷ்குமார் இருக்காரு, விஸ்வநாதன்லாம் இருக்கிறார். விஸ்வநாதன்லாம் 2 வாட்டி சட்டசபையில் பேசிகிட்டு இருக்காரு. இப்படி இந்த ஒரு விஷயம் நடக்குது. ராகுல் காந்தி தான் பிரதமர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சட்டசபையில் பேசணுமா வேணாமா? இல்லை, சட்டசபையில் பேசலை, பொதுக்கூட்டத்தில் பேசலாமா வேணாமா? இப்போது அவரை பொறுத்த வரைக்கும் யார் பிரதமர் ஆனால் சரி, ராகுல் காந்தி ஆனாலும் சரி, இல்லை விஜய் ஆனாலும் சரி, விஜய் நமக்கு ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அமைச்சராக இருக்கோம், அமைச்சராக தொடரணும், அதுக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நினப்பு மட்டும்தான் அவருக்கு இருக்குது. இப்போ ராகுல் காந்தி தான் காங்கிரஸ், ராகுல் காந்தி தான் பிரதமர் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்க இவங்க விஜய்க்கு எதிராக விஜய் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, விஜய் தரப்பு இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, இதை போய் கேட்கணும் அப்படின்னு ஒரு எண்ணமே இல்லாமல் அமைச்சர்கள் இருக்காங்க. அமைச்சர் பதவி தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. இது எப்படி ஏற்றுக்க முடியும்னு தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால ஆட்சியில் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ராகுல் காந்தியை பிரதமராக ஏற்றுக்க முடியாது. ராகுல் காந்திக்கு வந்து அந்த அதிர்ஷ்டமே இல்லை. இந்திய மக்கள் வந்து ராகுல் காந்தியை புறந்தள்ளிட்டாங்க அப்படின்னு விஜய் தரப்பில் சொல்கிறாங்க. விஜயை வந்து ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க, ராகுல் காந்தியெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. மாணிக் தாகூர், முக்கியமான காங்கிரஸ் பிரமுகர்கள் மட்டுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் விஜய் தரப்பை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு போய் முடியும்னு தெரியல. இப்போ அமைச்சரவையில் இடம்பெற்றுக்கிட்டு எப்படி விஜயை வந்து எதிர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது. இடைத்தேர்தல் முடியட்டும், இடைத்தேர்தல் வரட்டும், இடைத்தேர்தல் முடியட்டும், இடைத்தேர்தல் வந்து தாவேகா வெற்றி பெற்றா விஜயோட இந்த எண்ணம், பிரதமர் அப்படிங்கிற எண்ணம் பெரிய ஒரு பிரச்சனையாகும். அதே நாடாளுமன்ற தேர்தல் சமயத்திலேயே பார்த்திங்கன்னா இவங்க ஆட்சியை வந்து கலைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை பாஜக எடுக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு என்ன தோணுது? ஜோதிடர் ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் சொல்கிற இந்த விஷயம் நாளைக்கு பிரதமர் விஜய் தான் அப்படின்னு சொல்லி ஜோதிட கணிப்புகள்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.